ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் சுந்தர் ராபிட் ஃபார்ம். உங்கள் ராபிட்டுக்கு இந்த இலையை கொடுக்காதீங்க. அது என்ன? அதுதான் பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர் எல்லாம் சொல்கிறாங்க. பட்டு விவசாயம் சார்ந்து இருக்கவங்களுக்கு நிறையா மரங்கள், புல் எல்லாமே கிடச்சிரும். பட் சிட்டிக்குள்ளே இருக்க எங்களுக்கு வந்து தீவனத்தை தேடுறதே பெரும்பாடு. அதில் வந்து இந்த தீவனம் ரொம்ப உதவியாக இருக்குது. இதிலுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அது தண்டு பகுதி இல்லாததாக எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லது. அழுகல் இல்லாத கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷானதாக பார்த்துடுங்க. நல்லா பச்சை லீஃபாக பார்த்துடுங்க. இதில் இந்த மாதிரி பேட்சை ஃபுல்லாக இலைகளை வந்து நீங்கள் முயலுக்கு யூஸ் பண்ணாதீங்க. இதில் ஒன்லி வந்து வாட்டர் கண்டென்ட் மட்டும்தான் இருக்குது. இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரோவிட் லீஃப் 52 நம்ம சப்ளிமெண்ட் கொடுத்துட்ருக்கோம். இதை மட்டுமே போடாமல் நான் முயலுக்கான தீவனத்தை நான் வீட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை, அகத்திக்கீரை, முள்ளு முருங்கை இலை, வாழை மரம், பக்கத்தில் வந்து மா இலை, வாரத்துக்கு ஒரு நாள் புல், தாத்தா இலை, இதை மாதிரி விஷயங்களும் நான் ஃபாலோ பண்ணுறேன் என்னோடய முயலுக்கு. இந்த இலைகளை 7 நாள் போட்டு வளர்க்குறவங்களும் இருக்காங்க. இது ரெகுலராக போட்டிங்கன்னா உங்கள் முயல் வந்து வீணாயிரும். இது ஒரு உதவியாக வச்சுக்கலாம். இந்த இலையை உங்களால் ஸ்கிப் பண்ண முடிஞ்சால் ஸ்கிப் பண்ணிடுங்க. விவசாயம் சார்ந்து இருக்கீங்கன்னா மரங்கள், இலைகள், புல் அது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இதெல்லாம் பயன்படுத்த வேணாம்னு சொல்லல. இதை அளவாக பயன்படுத்துங்க. அவங்களுக்கு இன்னும் சத்தான விஷயங்கள் வேறு எதெல்லாம் ஆட் பண்ணி கொடுக்க முடியுமோ அதெல்லாம் தேடி அவங்களுக்கு கொடுங்க. க்ளீனிங் கரெக்டாக பண்ணிங்கன்னா ஸ்மெல் இல்லாமல் வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, சப்போர்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.